நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டிய முதல் விஷயங்களில் அன்னல்லாஹ ஹலகனா, அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், வ ரஸகனா, அவன்தான் நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்கினான். இதோடு சேர்த்து ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, வலம் யத்ருகுனா ஹமலா, அவன் நம்மை வீணாக விட்டுவிடவில்லை, பல் அர்ஸல இலைனா ரசூலா, மாறாக அவன் நமக்கு ஒரு ரசூலை அனுப்பி வைத்தான். ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இது உண்மை, இதுதான் உண்மை. அல்லாஹ் தஆலா நம்மை படைத்ததும் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறதும் வீணாக விளையாட்டுக்காக இல்ல. நம்ம படைக்கப்பட்டுட்டோம், எப்படியோ நம்ம சாப்பிட்டு உண்டு குடித்து ஆடி பாடி வாழ்ந்துட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு சாக போறோம், அதுதான் அதுக்கு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இல்ல. அப்படி அல்லாஹ் நம்மை வீணாக விடமாட்டான், விட்டு விடவும் இல்ல. அல்லாஹ் தஆலா நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒரு ரசூலை அனுப்பி இருக்கிறான். அந்த ரசூலை நாம் பின்பற்ற வேண்டும், அந்த ரசூலுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லாஹ்வுடைய காரியங்கள் எதிலும் அவன் எதையும் வீணாக அர்த்தம் இல்லாமல் செய்ய மாட்டான். இதையும் ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சம்இ ஆதாரத்தை கொண்டும் அக்லி ஆதாரத்தை கொண்டு நிறுவுறான். குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் சம்இ, கேட்பதை கொண்டு வரக்கூடிய ஆதாரங்கள்ல முதல் ஆயத் ஷேக் உஸைமீன் குறிப்பிடுறாங்க, சூரா அல் முஃமினூன் 23வது சூராவுடைய 115வது ஆயா, அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நாம் உங்களை வீணாகவே படைத்து விட்டோம் என்று நம்மிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டாயிருக்கிறீர்கள். அல்லாஹ் கேட்கிறான், என்ன நினைப்பு உங்களுக்கு? சும்மா வீணா படைச்சிட்டோம், நீங்க இனிமேல் திரும்ப நம்மிடம் வரமாட்டீங்க, நீங்க அப்படியே இருந்து உலகத்துல அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? அது நடக்காது. உண்மையான அரசனாகி அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அவனிடம் திரும்பித்தான் ஆக வேண்டும். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர, அவனை தவிர வேறு எவரும் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா இங்க இந்த இடத்துல தான் வீணாக படைக்கவில்லை என்பதை குறிப்பிடுறான். அப்ப யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கைங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக, டைம் பாஸ் சொல்றாங்களா இல்லையா? ஜஸ்ட் டைம் பாஸ். இந்த உலகத்துல என்னங்க, இது ஒரு டைம் பாஸ் அப்படிங்கிறாங்கல்ல, இது நம்முடைய அகீதாவுக்கு எதிரான வார்த்தை. நாம டைம் பாஸுக்காக இந்த உலகத்துல படைக்கப்படல. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், ஹஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, என்ன வீணாக படைக்கப்பட்டு விட்டீர்கள் என்றா நினைக்கிறீர்கள், அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நம்மிடம் வரவே மாட்டீங்கன்னு நினைச்சிட்டீங்க, அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டீங்க. அப்படிலாம் இல்ல, அல்லாஹ் மறுக்கிறான். இரண்டாவது ஆயா அல் கியாமா 75வது சூராவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றத ஷேக் உஸைமீன் மேற்கோள் காட்டுறாங்க. 36வது ஆயத்திலிருந்து 40வது வரைக்கும், அயஹ்ஸபுல் இன்சானு ஐ யுத்ரக சுதா, என்ன மனிதன் அப்படியே வீணாக விட்டுவிடப்படுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானா? அலம் யகுன் நுத்ஃபதம் மின் மனிஇ யும்னா, அவன் தாயின் கர்ப்பப்பையில் செலுத்தப்படக்கூடிய ஒரு துளி விந்தாக இருக்கவில்லையா? ஒரு காலத்துல அவன் எப்படி இருந்தான்? ஒரு நீர்த்துளி, ஒரு டிராப்பா தான் இருந்தான். இப்படித்தான் அவனுடைய நிலைமை இருந்துச்சு. சும்ம கான அலகத்தன் ஃபஹலக ஃபஸவ்வா, அதற்கு பிறகு அந்த நுத்ஃபா, அந்த ஒரு துளி விந்து நீரை அல்லாஹ் அவன் படைக்கிறான் ஒரு அலகா. அலக்குங்கிற ஒரு இரத்த கட்டியாக, கர்ப்பப்பையில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருக்கட்டியாக அவன் அதை அலக்காக படைத்தான். அவனிலிருந்துதான், அந்த கருக்கட்டியிலிருந்து அவன்தான் பின்னர் அவனுக்கு உடம்பை கொடுத்தான், உடலை கொடுத்து அதிலும் அவன் உறுப்புகளை எல்லாம் பொருத்தி அவற்றிலிருந்து ஆணாகவும் பெண்ணாகவும் அவனை படைத்திருக்கிறான். மனிதர்களை ஆணினமாக பெண் இனமாக படைத்திருக்கிறான். ஆண்கள் எல்லாம் ஒரு இனம், பெண்கள் எல்லாம் ஒரு இனம். அப்போ கற்ப பையிலிருந்து படைக்கப்படுகிற இந்த மனிதன் ஆண்களாகவும் பெண்களாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான். இதையெல்லாம் அல்லாஹ் தானே செய்கிறான். அலைஸ ذلك بقادر على ان يحيي الموتى, இத்தகைய இறைவனாகிய அல்லாஹ் இறந்தவர்களை எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவதற்கு ஆற்றல் இல்லாதவனாக ஆகிவிடுவானா என்று அல்லாஹ் கேட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய குத்ரா, ஆற்றல், அவன் படைக்கும் ஆற்றல் உள்ளவன், மனிதனை இறக்க செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன், திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு ஆற்றல் உள்ளவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் இதையெல்லாம் வீணாக விளையாட்டாக செய்கிறான் என்றா நினைத்துக் கொண்டீர்கள்? அல்ல, அல்லாஹ் எதையும் வீணுக்காக விளையாட்டுக்காக செய்யக்கூடியவன் அல்ல. இந்த ரெண்டு ஆதாரங்களை கொண்டு ஷேக் உஸைமீன் சம்இ மார்க்கத்தின் ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. அதற்கடுத்து அறிவுபூர்வமான ஆதாரத்தையும் அக்லி ஆதாரத்தையும் கொண்டு வராங்க. இந்த மனித சமுதாயம் மண்ணில் தோன்றி, தானா தோன்றல, படைக்கப்பட்டு இந்த உலகத்துல வாழ்வதும், அதுபோல பின்னர் கால்நடைகளைப் போல உலகில் சுகம் அனுபவித்துக் கொண்டு மரணித்து விடுவதும், அதன் பின் கேள்வி கணக்கிற்காக எழுப்பப்படாமல் இருப்பதும் எல்லாம் அல்லாஹ்வின் நுட்பத்திற்கு, ஹிக்மத்திற்கு பொருத்தமானதல்ல, உகந்ததில்லை. அதாவது
சிந்திச்சு பார்த்தா கூட ஒரு மனிதன் வந்து என்னங்க மனுஷன் பிறந்தான், ஓகே வாழ்றான், ஏதோ குடிச்சான் கடிச்சான், என்ன வாழ்ந்தான், உடுத்தினான், குதிச்சான், அப்படி இருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணா, வாழ்ந்தான், புள்ள பெத்தனா, இப்படியே போச்சு, அப்புறம் செத்து போயிட்டாங்க, அவ்வளவுதாங்க. இவ்வளவுதாங்க கடவுள் வேலையே, இதுதாங்க அதுதாங்க அப்படின்னு சொன்னா, இது கடவுள் என்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உயர்வுக்கு, அவனுடைய ஹிக்மா, அவனுடைய ஞானத்திற்கு பொருத்தமா தெரியுதா? இல்ல. இதெல்லாம் சும்மா பண்றான், விளையாட்டு, இதெல்லாம் அவனுடைய லீலை, அவனுடைய ஜாலங்கள் அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இது. ஏன்னா இது இறைவன்கிற மகத்துவமிக்க ஒருவனுக்கு அவனுடைய காரியத்துல பொருந்தவே பொருந்தாது. அவன் எதையுமே செய்யறதில்லை, இதெல்லாம் சும்மாதான் செய்யறான். அவன் யாரையும் உயிர் கூட திரும்ப எழுப்பி விசாரிக்கல மாட்டான், சும்மாதான் படைத்தான், அப்படி விட்டுருவான். அப்படிங்கிறது எப்படி பொருத்தும்? இல்ல, படைத்தவன் வாழ்வாதாரத்தை கொடுத்து, பிறகு மனிதனுக்கு தேவையானதை கொடுத்து, நேர்வழி காட்டி, நன்மை தீமையை புரிய வைத்து தெளிவுபடுத்தி காட்டி, பிறகு இதற்கு பிறகு மரணத்தை கொடுத்த பிறகு உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்து தீர்ப்பளிப்பான். அப்படிங்கிறது எவ்வளவு பொருத்தமா இருக்கு. இது அல்லாஹ்வுடைய இறைவன்கிறவனுடைய ஞானத்திற்கு, அவனுடைய தகுதிக்கு ரொம்ப உகந்ததா இருக்குது. இதை மாறா சொன்னா, இதுக்கு தலைகளா நினைச்சோம்னா, மனுஷங்க ஒரு கால்நடை மாதிரி, ஒரு ஆடு மாடு பன்றி நாய் அந்த மாதிரிங்க, தெருநாய் மாதிரிங்க மனுஷனும் அப்படி நினைச்சேன். அப்படி தெருநாய் மாதிரி தாங்க மனுஷன், அவ்வளவுதாங்க. தெருநாய் மாதிரி அப்படியே போயிட்டு அப்படி இருந்துட்டு அப்படியே செத்து போயிடும். ஒரு ஓரத்தில் தெருவில் நடுவில் இங்கே ஓரத்தில் கிடக்கிற மாதிரி தாங்க, அவ்வளவுதாங்க. அப்படின்னா சுப்ஹானல்லாஹ். அப்ப மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு மனிதர்களே இப்படி சிந்திக்கிறவங்களா இருக்கிறாங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அவன் தன்னைத்தானே இழிவா நினைக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தர் தான் எந்த ஒரு காரணத்துக்கும் படைக்கப்படல, வெட்டியா படைக்கப்பட்டிருக்கானா, அப்ப அவனே தன்னை நான் ஒரு வெட்டி, நான் ஒரு வீணா போனவன், நான் உதவாக்கற, நான் ஏன் வாழ்றேன்னு எனக்கே தெரியல, எனக்கு எதுக்கு வாய் இருக்குன்னு தெரியல, எனக்கு எது கண் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றான்னு அர்த்தம். அப்படியா? சரி, கண்ணை நோண்டி தூக்கி போட்டுரு, வேணாம் தூக்கி போடு, வாயில இருக்க நாக்கு அறுத்து தூக்கி போடு. நான் எப்படி செய்வேன்? அப்ப உனக்கு வேணும், அது தேவை, அது முக்கியம், அப்ப அது எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பதில் சொல்லு. அப்போ வீணுக்காக படைக்கப்படவில்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். சிந்திச்சு பார்த்தாலே தெரியும் அப்படிங்கறத இங்க நான் புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்வதானால் இது அப்பட்டமான கேலி கூத்து. ஷேக் உசைமின் சொல்றாங்க, ஒருத்தன் வந்து எல்லாம் சும்மா வெட்டியா தான் அப்படின்னா இது ஒரு கேலித்தனமான விஷயம், ஒரு முட்டாள்தனமான விஷயம். அல்லாஹ் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு தூதர்களை அனுப்பி, ரசூல்மார்களை அனுப்பி, அந்த தூதர்களுக்கு மாறு செய்யக்கூடாது எச்சரிக்கை செய்து, அந்த தூதர்கள் மாறு செய்தவர்கள் ஜிஹாதும் செய்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இதை எல்லாத்தையும் நடத்தி காட்டி, இதை எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஒரு பலனை அல்லாஹ் ஏற்படுத்திருக்க, ஒரு நன்மையை ஏற்படுத்திருக்க. பின்னர் இதுல எதுவுமே பலனே இல்லை, இதெல்லாம் சும்மாதான், அல்லாஹ் தூதரை அனுப்பினதும் சும்மாதான், அங்க ஜிஹாது நடந்ததும் சும்மாதான், சும்மா விளையாடினாங்க, சும்மா வெட்டிக்கிட்டாங்க, குத்திக்கிட்டாங்க, சும்மா குடலை உருவிக்கிட்டாங்க, சும்மா வந்து ரத்தத்தை மோந்து பாய்ச்சி போனாங்க, இப்படி நான் நினைக்க முடியும்? இதெல்லாம் வந்து மனித அறிவுக்கு ஏத்துக்க முடியுதா? அப்ப அல்லாஹ் தஆலா வேதத்தை இறக்கியது வீணா, வெட்டியா, சும்மா? நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய ஒருத்தர் அல்லாஹ்வுடைய வேதத்தை மறுக்கிறானா, அல்லாஹ் வந்து சும்மா அர்த்தம் இல்லாமல் அவன் வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தின் விஷயத்துல விளையாடுறான்னு அர்த்தம். அவன் வேதத்தை, அல்லாஹ்வின் வேதத்தை ஒரு விளையாட்டு பொருளா பார்க்கறான்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கை ரீதியாக தெளிவை பெறணும், அல்லாஹ்வின் நுட்பத்தையும் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் அவன் புரிந்து கொள்ளணும். அப்ப அல்லாஹ் தஆலா எதை வீணாக செய்யக்கூடியவன் அல்ல என்பதற்கான ஆதாரமாக இந்த விஷயத்தை ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹி தஆலா அறிவால் சிந்திப்பதை கொண்டு உள்ள அறிவார்ந்த ஆதாரமாக இங்க முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நமக்கு முன்னுள்ள சமுதாயத்திற்கு அல்லாஹ் தூதரை அனுப்பியதை போலத்தான் நமக்கும் ரசூலை அனுப்பினான், தூதரை நபியை அனுப்பினான். அல்லாஹ் வீணாக விடல, ஒரு ரசூலை அனுப்பினான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி காட்டி, தெளிவுபடுத்தி, அதன் அடிப்படையில் வாழ்வதற்கான வழிகாட்டி, பக்குவப்படுத்தி, பண்படுத்தி, சீர்படுத்தி, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை எடுத்து தெளிவுபடுத்தி, சுன்னாவை கற்றுக் கொடுத்து, இது எல்லாவற்றையும் அந்த தூதர் செய்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ். அப்ப நமக்கு அல்லாஹ் ரசூலை அனுப்பியிருக்கு. ஆகவே தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த அல்லாஹ் ரசூலை அனுப்பி அவரை பின்பற்ற விட கட்டளையிட்டு இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான். ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் ஆதாரத்தை கொண்டு வராங்க. சூரா ஃபாத்திர் 35வது சூராவுடைய 24வது ஆயா, வ இன் மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீர். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் எவரும் வருகை தராமல், அனுப்பப்படாமல் எந்த சமுதாயம் இருந்ததில்லை. அல்லாஹ் தஆலா எந்த உம்மத்தையும் அப்படி விட்டுவிடல. படைத்தது மட்டுமல்ல, ரிஸ்க் அளித்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர் அனுப்பி
நதீர், எச்சரிக்கை செய்யக்கூடியவர் அனுப்பியிருக்கிறார். நதீர் என்றால் எச்சரிக்கை செய்பவர், பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்பவர், ஷிர்க குறித்து எச்சரிக்கை செய்பவர், தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடியவர், அவர்தான் நதீர். ஒரு நதீரை அனுப்பாமல் இருந்ததில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுறதுதான் அனுப்புறான். எச்சரிக்கை செய்யறது எதற்காக? நேர்வழி பெறணுங்கிறதுக்காக. அப்ப அல்லாஹ் வீணா விட்டுவிடலையே. அப்போ நம்முடைய இந்த இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், நாம் சிந்தித்து பார்ப்பதற்கும் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா ஒரு ரசூலை அனுப்பினானா முந்தைய சமுதாயங்களுக்கு அனுப்பினா, நமக்கும் அனுப்பி இருக்கிறான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியதையும் குர்ஆனில் நமக்கு சொல்லியிருக்கான். இந்த முந்தைய சமுதாயங்களுக்கு அனுப்பியதையும் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எந்த சமுதாயத்தையும் அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய தூதர்களை அனுப்பாமல் அல்லாஹ் தஆலா விட்டு விடாமல் இருந்திருக்கிறான். அல்லாஹ் மனிதர்களுக்கு தூதர்களை அவசியம் அனுப்ப வேண்டி இருந்தது. காரணம், அவனுக்கு எதிராக மக்களுக்கு எந்த ஆதாரம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக, அவன் விரும்பிய முறையில் அவர்கள் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. ரெண்டு காரணத்திற்காக அல்லாஹ் தூதர் அனுப்புறான். முதல்ல, எங்களுக்கு நேர்வழி தெரியல, நாங்க எப்படியோ வாழ்ந்துட்டோம், அல்லாஹ் நீ எங்களுக்கு தூதர் அனுப்பி எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கணும், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம நாங்க தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் இந்த ஹராம் பண்ணோம், அதனால தான் இந்த ஷிர்க பண்ணோம் அப்படி நாளைக்கு போய் சாக்கு போக சொல்லக்கூடாது, தப்பிக்க முடியாது. அதுக்கு தூதர் அனுப்புறான். அடுத்து, அல்லாஹ்வை வணங்குறது எப்படி? அவனுக்கு பிடிச்ச மாதிரி வணங்கணும்ல, அவன் விரும்பிய மாதிரி. அந்த மாதிரி இந்த உலகத்துல வாழ்றது எப்படி? அல்லாஹ் கொடுக்கறதை எல்லாத்தையும் அனுபவித்துவாரா? இவரு ரிசுக்க எல்லாத்தையும் அனுப்புவாரா? நல்லா உணவு உண்ணுவாரா? நல்லா உடுத்துவாரா? நல்லா எல்லா வசதியும் அனுபவிப்பாரா? ஆனா அல்லாஹ் வணங்க மாட்டேன், நீ ஒரு விருப்பப்படி வாழ்றது எப்படி? அல்லாஹ் வணங்குறேங்கிற பேர்ல நினைச்ச மாதிரி ஷிர்கான காரியங்களை செய்துட்டு இருக்கிறது எப்படி சரியாகும்? அப்ப அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுறதுக்கு அதற்காக தூதர் அனுப்புறான். இன்னா அவ்ஹைனா இலைக கமா அவ்ஹைனா இலா நூஹி வன் நபியீன மின் பஅதி. நபியே, நூஹுக்கும் அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போல நிச்சயமாக நாம் உங்களுக்கும் வஹி அறிவித்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு மட்டும் வஹி அறிவிக்கல, செய்தி அறிவிக்கல, இதுக்கு முன்னாடி நூஹுக்கும் அவருக்கு பின்னாடி வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவிக்கும். வ அவ்ஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாதி வ ஈசா வ அய்யூப வ யூனுஸ வ ஹாரூன வ சுலைமான. இப்படித்தான் மேலும் இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோருக்கும் மற்றும் யாக்கூபுடைய சந்ததியினருக்கும், ஈசாவுக்கும், அய்யூபுக்கும், யூனுஸுக்கும், ஹாரூனுக்கும், சுலைமானுக்கும் நாம் வஹி அறிவித்திருக்கிறோம். இத்தனை நபிமாருடைய பெயர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இங்க இந்த ஆயத்துல சொல்லுவா. வஅதைனா தாவூத ஜபூரா. இன்னும் தாவூதுக்கு ஜபூர்ங்கற வேதத்தையும் நாம் அவருக்கு கொடுத்தோம். வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக மின் கப்லு வருசுலன் லம் நக்ஸுஸ்ஹும் அலைக். நபியே, உமக்கு முன்னரே உம்மிடம் எந்த தூதர்களை நாம் எடுத்துரைத்தோமோ, இப்ப இதுவரைக்கும் அல்லாஹ் சொன்னது, இந்த தூதர்களுக்கும் இன்னும் உம்மிடம் இது தூதருடைய பெயர்கள் சொல்லப்படாத அவர்களுக்கும் கூட வகை அறிவித்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகள்ல இப்ராஹிம், இஸ்லாம், இஸ்மாயில், யாக்கூப், யூனுஸ் இப்படி சொல்ற இந்த பெயர்கள் சொல்லப்பட்ட தூதர்களுக்கு மட்டுமில்ல, உங்களுக்கு பெயரை இன்னும் சொல்லாதவங்களுக்கும் வகை அறிவித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நபிமார்களை அனுப்பியிருக்கோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நபிமார்கள் பேர் தெரியாது, உங்களுக்கு சொல்லப்படல அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப நமக்கு தெரியாது எவ்வளவு நபிமார்கள். ஏன் அல்லாஹ் இவ்வளவு பேர் அனுப்பணும்? நேர்வழி காட்ட. மக்கள் யாரும் தப்பிக்க முடியாது அல்லாஹ்ட்ட. நாளைக்கு விசாரணை நாள்ல நான் நினைச்ச மாதிரி இருந்துகிட்டு எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப படைத்த அல்லாஹ், ரிஸ்க் அளிக்கிற அல்லாஹ் வீணாக விட்டு விடவில்லைங்கிறதுக்கு இது பெரிய ஆதாரம் இல்லையா? இவ்வளவு நபிமார்ல அனுப்பி இருக்கிறாங்கிறதுக்கு அவன் வீணாக விட போறவன் இல்லைங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் தானே இது. இதைத்தான் ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்களை கொண்டு நிறுவுறாங்க. இதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா வகல்லம அல்லாஹு மூஸா தக்லீமா. இன்னும் மூஸாவிடம் அல்லாஹ் பேசியும் இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் வஹி அறிவித்தவன் பேசவும் செய்திருக்கிறான், மூஸாவிடம் பேசி இருக்கிறான். ருசுலம் முபஷிரீன வ முன்திரீன லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅதர் ருசுல் வ கான அல்லாஹு அஸீஸன் ஹகீமா. எதற்காக அல்லாஹ் இதை செய்தான்? இறை தூதர்கள் அனைவரும், ரசூல்மார்கள் அனைவரும் நல்ல செய்தி சொல்பவர்களாக, சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து தௌஹீதை எடுத்து சொல்லி நற்செய்தி சொல்பவர்களாக, நரகத்தை குறித்து, பாவத்தை குறித்து, ஷிர்கை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அனுப்பப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த தூதர்கள் அனுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ்விடம் முறையிடுவதற்கு, புகார் சொல்வதற்கு மக்களுக்கு ஆதாரம் ஏதும் இருக்கக்கூடாது என்பதற்காக. எந்த ஹுஜ்ஜத்தும் இருக்கக்கூடாது. நாளைக்கு போய் அல்லாஹ்ட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் வீணாக விட்டுவிடப்படாமல் நேர்வழி காட்டப்பட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறார், நதீர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்படிங்கிற இந்த ஆயா சூரா நிசா 4வது சூராவுடைய 165வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த ஆதாரம் மிக தெளிவான ஆதாரம். அல்லாஹ் தஆலா தான் விரும்பிய முறைப்படிதான் மனிதர்கள் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இவ்வளவு தூதர்களை, ரசூல்மார்களை, நபிமார்களை அனுப்பினான் என்பதற்கு ஆதாரம். அது மட்டுமல்ல, அவர்கள் தான் அல்லாஹ்வின் விருப்பங்களையும் அவன்பால்
நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய வழிமுறைகள், விஷயங்கள், அதை விளக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிமார்கள் எதற்கு அனுப்பப்பட்டாங்க? அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் அதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காது, எதை விட்டு நம்ம விலகிக்கணும், அதை விட்டு நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். ஆகவேதான் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லி, நல்ல செய்தி சொல்லி சொர்க்கத்தின் பக்கம் ஆர்வம் ஊட்டினாங்க. அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி சுட்டி காட்டி இது பாவங்கள்னு சொல்லி எச்சரிக்கையும் செய்தாங்க. ஆகவேதான் அல்லாஹ் தஆலா இப்படித்தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இதே நோக்கத்தில் தான் அனுப்பினான். இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா. நிச்சயமா நாம் உங்களுக்கு சாட்சி அளிக்கக்கூடிய, சான்று பகரக்கூடிய ஒரு ரசூலை அனுப்பினோம். ஃபிரௌனிடம் எப்படி ஒருவர் அனுப்பப்பட்டாரோ அவரை போல, ஒரு ரசூலை அனுப்பியதை போல. ஃபஅஸா ஃபிர்அவுன ar-ரசூல, ஃபிர்அவுன் அந்த ரசூலுக்கு, யார் அது? மூசாவுக்கு மாறு செய்தான். ஃபஅഖذனாஹு அഖ்தன் வபீலா, அவனை நாம் மிகவும் கடுமையாக பிடித்து கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ஆயத்தை இங்கே ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹி தஆலா ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் கொடுக்கிற ஆதாரத்தையும் சேர்த்து இங்க நமக்கு கொடுக்கிறாங்க. இதோடு இதுக்கு அடுத்து அந்த தூதர் அனுப்பப்பட்டதை ஏற்றுக்கொள்பவருடைய நிலை என்ன, ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பவருடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அடுத்து விளக்குறாங்க.